my dear students and parents, welcome to Janus NEET Tamil. Centec புதுச்சேரிக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போத்துலேருந்து அப்ளிகேஷன் போடலாம். லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தோன்னா லாஸ்ட் டேட் August 6 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த டைம் பீரியட்குள்ளே தாராளமாக நம்ம அப்ளிகேஷன் போடலாம். இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் இருக்கு இல்லையா, ஸோ எந்தெந்த கோர்சஸ்க்கெலாம் நம்ம அப்ளை பண்ணலான்றதை லாஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா, புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமான்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். புதுச்சேரி நேட்டிவ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். பேலன்ஸ் இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போய் கவர்மெண்ட் கோட்டா அங்கேயுமே கேட்க முடியாது. நமக்கு ஆல்ரெடி தமிழ்நாடுல நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே கவர்மெண்ட் கோட்டா ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் புதுச்சேரிலையும் போய் நம்ம நேட்டிவிட்டி கேட்க முடியாது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு கிளியர் கட்டா புதுச்சேரியில் எந்தெந்த காலேஜஸ் இருக்கு, அதில் எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சென்டெக் புதுச்சேரிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா centecpuducherry.in அந்த வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா யூஜி நீட் விசிட் டேஷ்போர்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் போய் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒன்ஸ் அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அஃபிஷியலாக இதுக்குமே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு MBBS கவுன்சிலிங்க்கு BDS கவுன்சிலிங் எப்படி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வரும். பேஸ்ட் ஆன் யுவர் நீட் மார்க்ஸ், நீட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எந்தெந்த காலேஜஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் MBBS BDS இருக்கட்டும், ஆயுஷ் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங், சென்டெக் கவுன்சிலிங் எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலாக எவ்வளோ காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா MBBS பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 4 காலேஜஸ் இருக்கு. இதில் 4 காலேஜஸில் ஒன்னே ஒன்று மட்டும்தான் கவர்மெண்ட், தட் இஸ் இந்திரா காந்தி புதுச்சேரியில் இருக்கு. இதில் டோட்டலாக 180 சீட்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 காலேஜுமே பிரைவேட் காலேஜஸ் தான். ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா பிம்ஸ், அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா மணக்குள விநாயகர் இருக்கு இல்லையா, அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா வெங்கடேஸ்வரால நமக்கு தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா இருக்கு. அதே மாதிரி பிம்ஸ் இருக்கு இல்லையா, இதுல கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டா இருக்கு. ஸோ அதுலயும் எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பிம்ஸ்ல 150 சீட்ஸ் இருக்கு, மணக்குள விநாயகர்ல 250 சீட்ஸ் இருக்கு, வெங்கடேஸ்வரால 250 சீட்ஸ் இருக்கு. இது MBBSக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா BDSக்கு டோட்டலா 3 காலேஜஸ் இருக்கு. இந்த 3 காலேஜ்ல மொதல் காலேஜ் இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் கவர்மெண்ட் காலேஜ். இட் இஸ் மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ். இதுல 110 சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி SVDC அப்படின்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ், இது பிரைவேட் காலேஜ் தான். இதுல 100 சீட்ஸ் இருக்கு. அண்ட் மைன்ஸ் மாஹில இருக்கிறது இதுவுமே பிரைவேட் காலேஜ் தான், 100 சீட்ஸ் இருக்கு, மாஹி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் BVSC வெட்டனரி சயின்ஸ்ல ஒரே ஒரு காலேஜஸ் இருக்கு, ரிவர்னு சொல்லுவோம், தட் இஸ் ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டனரி எஜுகேஷன். இதுவுமே கவர்மெண்ட் காலேஜ் தான், 26 சீட்ஸ் இருக்கு. அண்ட் BAMS ஆயுர்வேதா இருக்கு இல்லையா, ஸோ இது மாஹில ஒரு காலேஜ் இருக்கு, இதுவுமே ராஜீவ் காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். இதுல 63 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கு. டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1229 சீட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு காலேஜ்லயும் கோட்டா வைஸ் ஒரு கோட்டா இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு சீட்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டால எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் காலேஜ் இந்திரா காந்தி MBBS இருக்கு இல்லையா, MBBSல ஒரே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, தட் இஸ் இந்திரா காந்தி. இந்திரா காந்தியில UT ஆஃப் புதுச்சேரின்னு இருக்கு இல்லையா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 98 சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி காரைக்கால் நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 24, யானம் நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4, மாஹி நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி அந்த ரீஜன் நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ரெசிடென்ட் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்திரா காந்தியில மேனேஜ்மெண்ட் கோட்டா எதுவுமே கிடையாது, பிகாஸ் இட் இஸ் அ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், கம்ப்ளீட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் NRI கோட்டால 22 சீட்ஸ் இருக்கு. ஆல் இந்தியா கோட்டா இருக்கு இல்லையா, இந்த இந்திரா காந்தி காலேஜ் இருக்கு இல்லையா, இதுல 15% சீட்ஸ் ஆல் இந்தியா கோட்டால போகும். நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 15% சீட்ஸ் ஆல் இந்தியா கோட்டால ஃபில் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி புதுச்சேரியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய 15% சீட் எக்ஸாக்டா 27
1 சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டால ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த 15% சீட் வேணும்னு நினச்சிங்கன்னா எம்சிசியோட ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ டோட்டலாக இந்திரா காந்தியில் 180 சீட்ஸ் இருக்கு ஃபார் எம்பிபிஎஸ். அண்ட் அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்க்க போகிற 3 பிரைவேட் காலேஜுமே 100% இதில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டுமே கம்ப்ளீட்டாக சென்டர் கவுன்சிலிங் வழியாக தான் ஃபில் பண்ணுவாங்க. இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் வராது, ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் வராது. இந்த காலேஜஸில் நீங்கள் சீட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சென்டாக் புதுச்சேரிக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். அப்போ தான் இந்த காலேஜில் நம்மளால சீட் வாங்க முடியும். ஸோ இதில் டோட்டலாக எத்தனை காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் காலேஜ் பிம்ஸ் அண்ட் செகண்ட் வந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர், தேர்ட் வந்து வெங்கடேஸ்வரா. பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் டோட்டல் சீட்ஸ் வந்து 150 சீட்ஸ் இருக்கு. இதில் கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் வந்துட்டு பிம்ஸ்ல வந்துட்டு கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்கு, அதே மாதிரி வெங்கடேஸ்வரால தெலுங்கு மைனாரிட்டி இருக்குன்னு சொன்ன இல்லையா, ஸ்ரீ மணக்குள விநாயகர்ல மைனாரிட்டி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாவுமே 3 காலேஜஸ்லயும் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒன்லி ஃபார் ஸ்ரீ மணக்குள விநாயகர், பேலன்ஸ் இருக்கக்கூடியதுல எதுலயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. மணக்குள விநாயகர்ல 250 சீட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரில 250 சீட்ஸ். டோட்டலா இந்த 3 காலேஜஸ் சேர்த்தோம் அப்படின்னா 650 சீட்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பிடிஎஸ் காலேஜஸ் இருக்கு இல்லையா, பிடிஎஸ் காலேஜ் ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு. அந்த காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்ஸ். இதுலயுமே வந்து கவர்மெண்ட் கோட்டா இருக்கு. கவர்மெண்ட் கோட்டால புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு 33, காரைக்காலுக்கு 8, யானம்க்கு 1, அதே மாதிரி மாஹிக்கு 2 இருக்கு. இதுல செல்ஃப் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, 44 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு. என்ஆர்ஐல 5 சீட்ஸ் இருக்கு, ஆல் இந்தியா கோட்டால 17 சீட்ஸ். எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்மே 15% சீட் வந்து ஆல் இந்தியா கோட்டால வழியா ஃபில் ஆகும். அண்ட் டோட்டலா 110 சீட்ஸ் இருக்கு. அண்ட் பிரைவேட் காலேஜஸ் 2 பிரைவேட் காலேஜஸ் இருக்குன்னு நான் ஆல்ரெடி பார்த்திருந்தேன் இல்லையா. ஸோ இதுல 100 சீட்ஸ், இதுல 100 சீட்ஸ், டோட்டலா 200 சீட்ஸ். அந்த வெங்கடேஸ்வரா இருக்கு இல்லையா, வெங்கடேஸ்வரால தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா இருக்கு. ஸோ நீங்க புதுச்சேரி ரெசிடென்ட் ஆஸ் வெல் அஸ் தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த தெலுங்கு மைனாரிட்டியில உங்களால சீட் வாங்க முடியும். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 2த்துலயுமே இருக்கு, பட் 2த்துலயும் என்ஆர்ஐ கோட்டா கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா பாம்ஸ், பிஏஎம்எஸ் இருக்கு இல்லையா, ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதுல ஒரே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் இருக்கு, தட் இஸ் ராஜீவ் காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் மாஹில இருக்கு. இதுல டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 63 சீட்ஸ். அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஒரு கோட்டாலையும் எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மலேசியன் கோட்டாவும் இருக்கு, மலேசியன் கோட்டால 1 சீட், அதே மாதிரி என்ஆர்ஐல 9 சீட்ஸ் இருக்கும். ஆல் இந்தியா கோட்டா இதுவுமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்றதுனால 15% சீட், டோட்டலா 9 சீட் வந்து ஆல் இந்தியா கோட்டால ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கோர்சஸ்னு பார்த்தோம்னா பிவிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இதுலயும் ஒரே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு, தட் இஸ் ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டனரி எஜுகேஷன். இதுல வந்து நேஷனல் செல் சப்போர்ட்டிங்ல 22 சீட்ஸ் இருக்கு, என்ஆர்ஐல 4 சீட்ஸ், டோட்டலா 26 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த காலேஜஸ் மட்டும் தான் சென்டாக்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். இதுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துலயும் 15% சீட் ஆல் இந்தியா கோட்டால வந்துடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ் பியூர்லி சென்டாக் கவுன்சிலிங் வழியா தான் ஃபுல் சீட்ஸுமே ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் என்னன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட், எஸ்டி ஸ்டூடெண்ட், பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 500 rupees ஃபீஸ், பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 1000 rupees ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோட்டா இருக்கு இல்லையா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 1000 rupees. சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுத்துக்குமே சேர்த்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா 1000 rupees ஃபார் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஒன்லி நீங்க வந்து ஓபிசி கேட்டகரியிலயோ இல்ல இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஜென்ரல் அப்படின்னா 2000. அதே மாதிரி போத் கோட்டா ரெண்டுமே வந்து அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 2000 rupees. அண்ட் ஆல்சோ மேனேஜ்மெண்ட் கோட்டால அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து புதுச்சேரிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் 2000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ஆர்ஐயோ, என்ஆர்ஐ ஸ்பான்சர்டோ இல்ல ஓசிஐ ஃபாரின் நேஷனல்ஸா இருக்கீங்க அப்படின்னா 5000 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும் இல்லையா, செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரவுண்டு 1க்கு எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே தேவை கிடையாது. அதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பே பண்ண வேண்டாம். பட் ரவுண்ட் 2ல கவர்மெண்ட் கோட்டாக்கு 10,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். 5,000 ஃபார் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்ட்டிசிபேட் பண்றீங்க இல்லை என்ஆர்ஐ கோட்டா அப்படின்னா 2 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரவுண்ட் 3ல
full tuition fees applicable for government quota, management quota, NRI quota. full tuition fees நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். SC ST கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா 25% ஆஃப் டியூஷன் ஃபீஸ்ல இருக்கக்கூடிய 25% மட்டும் பே பண்ணா போதும். அண்ட் ஃபைனல் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட்ல எல்லா டியூஷன் ஃபீஸ்மே கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டாக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி SC ST கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ்ல 25% நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் காலேஜஸ் இன் புதுச்சேரி. ஸோ இதுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சென்டாக் வழியா தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 6 வரைக்கும் தான் நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கான செப்பரேட் வீடியோ போடுறேன். அண்ட் அதே மாதிரி எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா இந்த காலேஜஸ்ல நமக்கு சீட் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி, அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கும் எவ்வளோ ப்ரீவியஸ் இயர்ல கட் ஆஃப் எடுத்த பசங்க, கட் ஆஃப் எடுத்த அந்த ரேங்கையும் நான் மென்ஷன் பண்ணி டீடைல்டா வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all.